கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், இந்த ஆலோசனை தொடங்கப்பட்டு விட்டதா? இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், என்னென்ன அதிகாரிகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்கள்? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஆலோசனை கூட்டம் என்பது அவசர ஆலோசனை கூட்டம், உயர்மட்ட ஆலோசனை கூட்டமாகவே நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, கே.என். நேரு, முத்துசாமி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறை ஏடிஜிபி அருண், மதுவிலக்கு ஐஜி ராதிகா, உள்துறை தலைமைச் செயலாளர் சுல்தான் சேனா உள்ளிட்ட உயரதிகாரிகளும், வருவாய் உள்ளிட்ட பல்வேறு துறை செயலாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு சம்பவ இடத்துல உடனடியாக விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக, அவசர கூட்டத்தின் வாயிலாக கள்ளக்குறிச்சியில உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை, அதே நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்கான உயர் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு நிவாரணம் அறிவிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை மையமாக கொள்ளும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சம்பவ இடத்திற்கு சென்றவர்கள் நேற்று அமைச்சர்கள் 2 பேர், ஏவாவேலு மற்றும் மா. சுப்பிரமணியம் ஆகியோர் அந்த சம்பவத்தில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சைகள், இதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் வருகிறார்கள். அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் நிவாரணமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை தேவைப்படுகிறதுக்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள உள்ளார். அதே நேரத்தில் சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்களை அனுப்பி வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளும் வாய்ப்பு இருந்தால் தமிழக முதலமைச்சரை நேரடியாக சென்று உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதற்குண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தான் முடிவெடுக்கப்படும். அதே நேரத்தில் அதிரடி நடவடிக்கையாக ஏற்கனவே கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் சம்பவத்தை தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே சஸ்பெண்ட் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் உடனடியாக நடவடிக்கை அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும், உடனடியாக மெத்தனால் விற்பனையை தடை செய்வதற்குண்டான நடவடிக்கையாகவும், விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துறது, அதே நேரத்தில் இந்த விசசாராயம் கிடைக்காத வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தக்கூடிய காவல்துறையுடைய நடவடிக்கைகள், துறை ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் இன்று கூட்டத்தின் வாயிலாக ஆலோசித்து முக்கிய முடிவுகள், அதிரடி முடிவுகளாக எடுக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தின் வாயிலாகத்தான் நிவாரணம் மற்றும் கண்காணிப்பு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தற்போது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலி தொடர்பாக முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவாவேலு, பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்களும், காவல்துறை டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, உள்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.